Hi friends, welcome to Genuine Online Jobs. Hello friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற Paytm கேஷ் ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Forex Marketing. அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண எலெக்ஷன் ஆப்பு, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பு, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பு, கிறிஸ்மஸ் ஆப்பு, இதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது, பேமெண்ட்லாம் கரெக்டாக வந்துடுது. ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் ரெகுலராக நம்ம வந்து பேமெண்ட்டு கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே நீங்கள் பயப்படாமல் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே இப்போ ஆப் உள்ள போகலாம். இப்போது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டிங் இதில் போய்ட்டு வழக்கம் போல் நீங்கள் கீழே வந்து நாட் எட் ரிஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு ரிஜிஸ்டர்னா கொடுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கோடு கேட்கும். ரெஃபரன்ஸ் கோடில் 035508 கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பேடிஎம்மோட மொபைல் நம்பர் கொடுங்க. அப்புறம் பாஸ்வேர்டு கொடுங்க, ரீஎன்ட்ரு பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ள எப்படி போகும், போய்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் போயிட்டிங்கன்னா உள்ளே உங்களுக்கு இந்தமாரி இம்ப்ரெஷன், கிளிக்கு, டவுன்லோடு சொல்லிட்டு தனித்தனியாக காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 70 இம்ப்ரெஷன், 3 கிளிக்கு, 4 டவுன்லோட்ஸ். நீங்கள் ஒரு தடவை நம்ம வந்து இப்போ 70 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் 10 முடிச்சிங்கன்னா 10 முடிச்சிட்ட உடனே அடுத்தது உங்களுக்கு 10 கிளிக்ஸ் வரும். அடுத்த 10 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் வரும். ஸோ இந்தமாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்தமாரி டைமிங் வரும். ஸோ அதை டைமிங் முடிவு வெயிட் பண்ணுங்கள். டன்னுன்னு வரும். டன் முடிஞ்சு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே 69 ரிமைனிங் காட்டுது, 1 கம்ப்ளீட்டாக காட்டுது இல்லையா. இப்போ அடுத்தது நம்ம மறுபடியும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 முடிக்கணும். 10 முடித்தா தான் அடுத்து என்ன ஆகுதுன்னு காட்ட முடியும். ஸோ நான் 10 முடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ 10 இம்ப்ரெஷன் முடிச்சாச்சு. இப்போ திரும்ப நம்ம அடுத்த டாஸ்க்கு போவோம். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறோம். பார்த்தீங்களா, கம்ப்ளீட் யுவர் கிளிக் டாஸ்க்னு வருது இல்லையா. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நமக்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு ஆட் இருக்கும். அந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அது வந்து கூகுள் ப்ளே பேஜுக்கு போகும். ஸோ இந்த கூகுள் ப்ளே ஆப் பேஜில் போயிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா கிளிக் டாஸ்க்கு முடிஞ்சிடும். 30 செகண்ட் முடிஞ்ச உடனே அதுவே சக்ஸஸ்னு வரும். சக்ஸஸ்னு வந்தோடனே நீங்கள் பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, கிளிக் டாஸ்க்கு 1 முடிஞ்சிச்சு, ரிமைனிங் 1 தான் இருக்குது. ஸோ திரும்ப நம்ம மறுபடியும் ஒரு 10 இம்ப்ரெஷன் முடிக்கணும். அந்த 10 இம்ப்ரெஷன் முடிச்சோடனே மறுபடியும் டவுன்லோட் டாஸ்க் வரும். டவுன்லோட் டாஸ்க் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான். டவுன்லோட் டாஸ்கில் போயிட்டு நம்ம அந்த பேஜில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பேஜில் கூகுள் ப்ளேயில் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு திரும்ப பேக் வந்துடணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பார்ப்போம். ரீடீமில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 1 ரூபி காட்டுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் மினிமம் பேமெண்ட் வந்து 10 ரூபீஸ் போடலாம். ஸோ நீங்கள் 10 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஏர்ன் பண்ணி முடித்த உடனே ரீடீமில் போயிட்டு அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி இங்கே அமௌண்ட்டை 10ன்னு என்ட்ரு பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துடலாம். உங்களுக்கு பேமெண்ட் மறுநாள் உங்களுக்கு பேடிஎம் வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ இதேமாரி அடுத்தடுத்து பேடிஎம் கேஷ் ஏர்ன் பண்ணுற ஆப்ஸை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திகேயன்.